சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. இப்ப என்னன்னா அவனுக்கு 5 பேர் தானே மூர்த்தி வடத்துல இருக்கான அர்த்தம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு என்னுடைய நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங் வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதை எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேக்ரெட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அலெக்மாஸ்ன ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் லிரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இமேஜஸ்லாம் நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறோன்னு அடுத்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபாண்ட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட்டிங்ஸில் போயிருங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் டிடிஎஃப்னு இருக்கும், தமிழ் டிடிஎஃப். இதில் உங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டோட நீங்கள் வந்து ஸ்டைலை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தனா அது நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எத்தனை டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் 4.41 இந்த ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கீழே இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல யாரோட இமேஜ் வச்சு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 5வது இருக்க அந்த ஃபீல் கம்போசிஷன் ஏரியான்னு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த புக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி இந்த 3 ஆப்ஷன் இருக்கும், இதில் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து அந்த லிரிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் வந்து வீடியோவில் யாருக்கு வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த இமேஜுக்கு எந்தெந்த எஃபெக்டில் ஆட் பண்ணுறோன்னு மட்டும் தெரியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோ நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எனக்காக வேண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோடய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து புக் மார்க் ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து என்னோடய இமேஜஸ் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குலாம் எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்துலாம். ஸோ பேக் வந்துட்டு சேக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் செகண்டாக எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி காப்பி விட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, பீட் மார்க்கு. ஸோ பீட் மார்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த லிரிக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அப்படியே இந்த லிரிக்ஸில் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 2 இமேஜுக்கும் இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மீதி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் மட்டும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் 2 இமேஜ் விட்டுருப்போம். ஸோ அந்த 2 இமேஜுக்கும் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து 2 இமேஜை மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீதி 2 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துட்டு சேக்ரெட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த எஃபெக்ட் அந்த சிசி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் விழுந்துடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வீடியோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏழு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்கள், இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போல் புது நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.